உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமம் இது ஒரு மனிதன் கற்பனையில் எழுதின ஒரு கதை புஸ்தகம் அல்ல. இது ஒரு கற்பனை காவியம் அல்ல. நடந்ததை அற்புதமாய் சொல்லுகிறது, துல்லியமாய் சொல்லுகிறது, ஆதாரங்களோடு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இது எழுதினவர் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் முதல் 5 புஸ்தகங்களை மோசே என்பவர் எழுதுகிறார். அவர் பெரிய ஸ்காலர், எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர். சில செய்திகள் செவி வழியாக வாய் வழியாக வந்தவைகள் முன்னால். ஏன்னா ஆதாம மோசே பார்த்ததில்லை, ஆபிரகாம பார்த்ததில்லை, யோசேப்பை பார்த்ததில்லை, யோசேப்பு வரைக்கும் அவர் பார்த்ததில்லை. என்னை ஒரு அடிமைத்தனத்திலாம் பிறக்கிறார். ஸோ அதுக்கு முன்னால் எல்லாம் குறிப்புகள் வாய் வழியாக அல்லது ஏதோ குறிப்புகள் எல்லாம் வந்து 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 ஆவியான வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ வேதாகமம் கூறுகிற சத்தியங்கள் அற்புதமானவைகள். ஏனோக்கை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு ஏனோக்கு தொலைநோக்கு உடையவன். ஏனோக்கு தொலைநோக்கு, இதான் தலைப்பு. ஏனோக்கு தொலைநோக்கு. ஏனோக்கு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அதுக்கு முன்னால யூதா என்று ஒரு புஸ்தகம் இருக்குது. அதிகாரங்கள் இல்லை, அதுவே ஒரு ஆகமம், சொல்ல ஒரு அதிகாரம் தான். அந்த யூதாவில் ஏனோக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கதான் போட்டிருக்கு, இவர் ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை, ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இவர் என்ன சொல்றாரு நான் வாசித்து காண்பிக்கிறேன். யூதா 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்ற நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆதியாகமத்தில் இல்லை, ஆனா ஆவியானவர் எழுதுகிறார். ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல எச்சரிக்கிறார். he was a preacher, he was a prophet. நியாய தீர்ப்பு வருது, இவர் காணப்படாம போறதுக்கு முன்னால பேசியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நமக்கு அந்த தகவல்கள் இல்லை, விரிவா இல்லை. ஆனா ஆவியானவர் எழுதுகிறார். ஏனோக்கு அறிவித்தார், ஒரு அழிவு வருது. அவருடைய பையன் தானே மெத்துசலா. சோ மெத்துசலான்னு பேர் வைக்கிறாரு. இவன் போகும்போது சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும் கேட்டிருப்பாங்க. ஒரு பையன் பேரு வாட்டர்னு வச்சிங்கன்னா எத்தனையோ பேர்கள் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் பேர் அமெரிக்காவில் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பேரு கேட்டால் ரைஸ்னார். என்னப்பா ரைஸ்? ரைஸ்னா அரிசின்னு அர்த்தம் நம்ம ஊர்ல. இன்னொருத்தர் பேருக்கு நட்டுன்னு வச்சிருக்காங்க. ஒருத்தர் பேருக்கு பிளாக்னு வச்சிருக்காங்க. ஏன்பா பிளாக்னு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. நான் பிள்ளைகள்கிட்ட வீடுகளில் போனால் பேர் கேட்போம். பேர் அர்த்தம் தெரியுமான்னு கேட்போம். அன்றைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. பேர் என்னமான்னு கேட்டால் ஹேசல், ஹேசேல், ஹேசல், ஏல். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டேன். அந்த ஏல்னு வருது. ஏல் ஆண்டவர், சர்வ வல்லவர், ஏலோஹிம். அந்த தரிசனத்தோட வச்சிருக்கிறோம் நாங்க. சூப்பர் பாருங்க, ஒரு தரிசனம். அதே போல இப்ப ஏனோக்கு மெத்துசலான்னு பேர் வச்சவன் ஆட்கள் கேட்டிருப்பாங்க. என்னப்பா அர்த்தம்? மெத்துசலான இவன் போகும்போது சம்பவிக்கும், இவன் போகும்போது சம்பவிக்கும் சொல்லி பேர் வச்சிருக்கிறிய, என்ன சம்பவிக்கும் கேட்டிருப்பாங்க. அங்கதான் ஏனோக்கு சொல்றாரு, ஆயிரமான தூதர்களோடு ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். So he was a preacher, he was a prophet. எதிர்காலம் ஆண்டவர் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. பிறந்த நாள் தெரியும், திருமண நாள் தெரியும், தகப்பன்மார் தினம் தெரியும், தாய்மார் தினம் தெரியும், யூத் டே தெரியும். சில ஆட்கள்கிட்ட கேட்ட February 14, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல, லவர்ஸ் டே, காதலர் தினம். இதெல்லாம் உலகத்துல தெரியுது ஆட்களுக்கு. இந்த டே அந்த டேன்ட்டு இல்ல, எய்ட்ஸ் டே, யோகா டே, எவ்வளவு சொல்றாங்க, எவ்வளவு சொல்றாங்க. நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு டே ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள். அதை அறிவிக்கிறார் ஏனோக்கு. ஆயிரமான தூதர்களோடு
ஆண்டவர் வருகிறார், பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தார். He was a prophet. எதிர்கால தரிசனம் உங்களுக்கு உண்டா? உலகத்தில் என்ன நடக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? தன் பிள்ளைக்கு சொல்லியிருப்பார், ஏன்பா இப்படி ஒரு பேர் வச்சீங்கன்னு மெத்துசலா கேட்டா, நான் போகும்போது என்னப்பா நடக்கும், நீ போகும்போது என்ன நடக்கும் என்று, நான் போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பார். வரப்போகுது, ஒரு அழிவு வரப்போகுது. ஏன்னா ஏனோக்குடைய அப்பா பேரு யாரேதுன்னா தள்ளுதல், கேஸ்ட் டவுன், கீழே தள்ளுதல், ஜனத்தை தள்ள போகிறார். அடுத்த அதிகாரம் படிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல மனுஷனை உண்டாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறார் ஆண்டவர். மனஸ்தாபமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, இவனை அழிச்சலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வருத்தப்படுகிற நிலையில் மக்கள் இருந்தார்கள். சோ பேரெல்லாம் இப்படிதான் வைக்கிறாங்க, கேஸ்ட் டவுன். ஏனோக்கு யாரே சொல்லியிருப்பாரு, யாரேதுன்னா இது அர்த்தம். அவங்க அப்பா சொல்லிப்பாரு, என்ன கீழே தள்ள போறாரு, ஜனத்தை தள்ள போறாரு. இப்படி அந்த பெயர்களிலேயே தேவனை குறித்த ஒரு திட்டம், இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அழிவு, உலகத்தில் நடக்க போற காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாய் அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு! இவங்கெல்லாம் சாதாரண பெயர்கள் நினைக்கிறோம், ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறோம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா மெத்துசலாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், லாமேக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் தான் நோவா. அவன் சொல்லு, இவன் நம்மை தேற்றுவான். எவ்வளவு பெரிய தீர்க்கு, எதிர்கால திட்டம், எதிர்கால தரிசனம். கர்த்தர் கிருபை தருவார், கண்களை திறப்பாராக. பூமிக்குரியவைகளையே பார்த்து 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 வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து விடாதிருங்கள். பரலோக தரிசனம், எதிர்கால தரிசனம் உடையவர்களாயிருங்கள். கர்த்தர் கிருபை ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆண்டவரை இரக்கம் செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிள்ளைகள் ஒரு செய்தியாய் மாறட்டும் என்று சொன்னேன். நமக்கு ஒரு தூர தரிசனம் இருக்கட்டும். அடுத்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது, தேசம் என்ன சந்திக்க போகிறது, வேதனைகளுக்கு ஆரம்பம் ஆண்டவர் சொன்னார். அறிவு பெருத்து போயிருக்கும் என்று சொன்னார். எவரை பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் கையில ஒரு போனை வைத்துக்கொண்டு, காதுல ஹெட்போன்ஸை போட்டுக்கொண்டு அதோடு தான் இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்ப்பதில்லை, பேசுவதில்லை. அடிமை போல ஆகிவிட்டார். ஒரு போதை, போன் ஒரு போதை, கஞ்சா ஒரு போதையை போல, ஒரு போதைக்கு அடிமையாவது போல அடிமையாகி விட்டார்கள். கர்த்தர் மன்னிப்பாராக. வசனத்துக்கு அடிமையாயிருங்கள், தேவனுக்கு அடிமையாயிருங்கள். சீக்கிரம் வருகிறார். ஆமேன். கர்த்தர் கிருபை தருவாராக. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு அறிவித்தான். உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அறிவியுங்கள். காஸ்பல்னா என்ன? கோ பிளஸ் ஸ்பெல், அதான் காஸ்பல். போய் சொல்லுங்கள். மருத்துவமனைக்கு போய் சொல்லுங்கள், மருத்துவமனைக்கு சொல்லுங்கள். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலன்னா நீ நரகம் போயிடுவ. இப்படிதான் பேசுவாங்களா ஒரு அம்மா. ஏசப்பா ஏற்றுக்கொள்ளல, நரகம் போயிடுவ. நீ பரலோகம் போவியா, நரகம் போவியா? எடுத்தவனு தான் கேட்பாங்களா. ஒரு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த ஒரு கன்னியாஸ்திரி ஒரு ஸ்கூல்ல டீச் பண்ண வரும்போதெல்லாம் எடுத்தவொன்னு, நீ பரலோகம் போவியா, நரகம் போவியான்ட்டு எடுத்தவனு கேட்பான். ஒரு வார்த்தை. இந்தியாவில் மட்டும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரியாக இருக்கக்கூடிய அருமையான மதிப்புக்குரிய சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவன், எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா இப்படி பேசுறாங்களே, பரலோகத்துக்கு எப்படி தான் போகணும் அப்படின்னு நான் கேட்டேன். இயேசுதான் வழி சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை ரட்சித்தது. நான் ரட்சிக்கப்பட கர்த்தரண்டை வர காரணமாக இருந்தது இந்த ஒரு வார்த்தை. சொல்லியிருக்கிறீங்களா? இயேசு இல்லைன்னா நரகம்தான். வருகிறார், ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. தம்பி, டே மகனே மகளே, ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் செய்தியை சொல்லி இருக்கிறீர்களா? கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிற பெற்றோரே, கேட்டதையெல்லாம் கொடுக்கிற பெற்றோரே, சொல்லி இருக்கிறீங்களா? அப்படியே அன்பு பாசத்துல அவன் போற போக்குல விடுறீங்களா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்காமல் மனம் போல் அலைகிறார்கள். வாலிபர்களே, இந்த செய்தியை பார்த்தால் தாய் தகப்பன் சொல்லை கேளுங்கள். ஒண்ணு வேணான்னு சொன்னா விட்டுருங்க. உன் வாலிப வயசுல இல்ல இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அப்படி சொல்லாதீங்க. அம்மா உன்னை வேணான்னு விட்டுரு, அப்பா உன்னை வேணான்னு விட்டுரு. தகப்பன் தாயை கனம் பண்ணு, நீ நன்றாயிருப்பாய், பூமியில நன்றாயிருப்பாய். இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது, இப்படி முடி வளர்க்க கூடாதுன்னு வளர்க்க கூடாது, இப்படி மீசை வைக்க கூடாது, தாடி வைக்கணும் வைக்க கூடாது, உன் ட்ரெஸ் இப்படி போடக்கூடாது போடக்கூடாது. தாய் தகப்பன் உனக்கு கெட்ட அல்லது நீ கெட்டு போகிற புத்திமதி சொல்ல மாட்டாங்க. நீ உலக மனுஷன் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. கல்லூரிக்கு போயிட்டா வாழ்க்கை பெரிய ஸ்டாண்டர்டு நினைச்சுக்கிட்டு தாயை மதிக்கிறது இல்லை, தகப்பனை மதிக்கிறது இல்லை. உன்னால தாய் தகப்பன் சந்தோஷப்படுறாங்களா, அழுறாங்களா? Are they crying or are they rejoicing? பிள்ளைங்க கவனிக்கணும். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வச்சு எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பிள்ளை பிறந்தன்னு சொல்றாங்க, இவன் போகும்போது சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? வருகிறார், வருகை வருகிறது, ஒரு அழிவு வருகிறது, ஆண்டவர் வருகிறார். ஆயிரமான பரிசுத்தமான உலகத்தை நியாயந்திருக்க கண்டிக்கிறதுக்கு வராருன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு.
இந்த ஏனோக்கு. அந்த ஏனோக்காய் நீங்கள் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. அற்புத பிதாவே, இந்த காலத்துக்கு நாங்கள் ஒரு ஏனோக்காய், தேவனோடு நடந்த ஒரு ஏனோக்காய், பிள்ளைகளுக்கு தரிசனத்தோடு பேர் வைத்த ஒரு ஏனோக்காய், ஆண்டவர் தேவனோடு சஞ்சரிக்கிற ஏனோக்காய், குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துகிற ஒரு ஏனோக்காய், அது மட்டுமல்ல எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லி எங்கள் ஆண்டவர் வருகிறார் என்ற செய்தியை சொல்லுகிற ஒரு ஏனோக்காய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியணும். இந்த தரிசனத்தோட வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. சனிக்கிழமை நாளை என்னுடைய உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.